அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் டு என்எஃப் லைஃப் ஸ்டைல். ஹாய் காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் வீட்டில் ஈத் ப்ரிப்ரேஷன்லாம் போயிட்டுருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ இந்த வருஷம் ஈத்க்கு ஒரு டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் செய்கிறதுக்காக நான் ஒரு ரெசிபி நான் 5 ரெசிபி மாதிரி நான் இதில் ஷேர் பண்ணுறேன். என்னென்னங்கிறத ஒன்று ஒன்றா செய்யும் போது நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து நம்ம மைதா மாவு எடுத்துக்குவோம். நான் மலேசியாவில் வந்து சாப் ரோஸ் எடுத்திருக்கேன். அது வந்து 850 கிராம் இருக்கும். ஸோ அது ஒரு பேக்கெட் அப்படியே எடுத்துக்கிறேன் நான். அதில் வந்து 1 டீஸ்பூன் மாதிரி உப்பு சேர்த்துக்குவோம். அதுக்கப்புறம் 1.5 டேபிள் ஸ்பூன் மாதிரி பட்டர் இல்லாட்டி மார்ஜரின் அதை சேர்த்துக்குங்க. இப்போ நல்லா அதை மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். உப்பும் பட்டரையும் வந்து நல்லா வந்து மாவில் மிக்ஸ் பண்ணிவிடுவோம். நார்மலாக ஈத்க்கு வந்து நம்ம பிரேக்ஃபாஸ்ட் வந்து ஜாலர், இடியப்பம், பராட்டா அப்படி தான் செய்வோம். இந்த வருஷம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு பாருங்கள், நல்லாயிருக்கும். ரொம்ப சிம்பிளான வேலை தான். இப்போ ஒரு முட்டை, அப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் வந்து கண்டென்ஸ் மில்க் எடுத்திருக்கேன், மில்க் மேட் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் அதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா பீட் பண்ணிக்கலாம். இப்போ இதை வந்து மாவில் ஆட் பண்ணிவிடுவோம். ஆட் பண்ணிவிட்டு இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம நல்லா மாவை வந்து சாஃப்டான ஒரு பராட்டா மாவு பதத்துக்கு பிணைஞ்சு எடுத்துக்கலாம். நம்ம நார்மலாக செய்கிற பராட்டா முர்த்தபா விட இது ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நல்லா மாவு பிணைஞ்சாச்சு. இதை வந்து ஒரு 2 மணி நேரம் ஈரத்துணி வச்சு மூடி நம்ம ஒரு 2 மணி நேரம் வச்சிடலாம். நல்லா மாவு சாஃப்டாக இருக்கும், அப்படியே மூடி வச்சிடலாம். ரெண்டு மணி நேரத்துக்கு அப்புறம் பாருங்கள், மாவு நல்ல ஈரநைப்பாகவே இருக்குது, சாஃப்டாகவும் இருக்குது. இப்போ அதை வந்து நம்ம சின்ன சின்ன உருண்டையாக போட்டு எடுத்துக்கலாம். ரொம்ப பெருசாலாம் போட்டுற வேணாம், சின்ன சின்னதாகவே நீங்கள் போட்டுக்குங்க. இந்த அளவு போட்டால் போதும், ஒரு லெமன் சைஸ்க்கு இருந்தால் போதும். எண்ணெயில் போட்டு, எண்ணெயும் பட்டரும் நான் மெல்ட் பண்ணி வச்சுருக்கேன், அதில் போட்டு நினச்சி நம்ம ஒரு டப்பாவில் போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ வந்து மட்டன் எடுத்திருக்கேன், நான் போன்லெஸ் அவ்வளோது எடுத்திருக்கேன். ஒரு 400 கிராம் மாதிரி எடுத்துகிட்டு சாப்பரில் போட்டு நல்லா சாப் பண்ணிக்கலாம். கொத்துக்கறி மாதிரி நம்ம சாப் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதை வந்து இன்னொரு பவுலுக்கு மாற்றிடுவோம். இப்போ அதிலே வந்து நான் வெங்காயம் ஒரு 8 வெங்காயம் மாதிரி சாப் பண்ணி எடுத்துக்க போகிறேன். அதில் வந்து ஒரு டொமேட்டோவும் சேர்த்துக்குவோம். தக்காளி ஒரு சின்னதாக தான் எடுத்திருக்கேன், அதையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா சாப் பண்ணிக்கலாம். இப்போ ஈஸியாக சாப் பண்ணி வச்சாச்சு. அடுத்து வந்து நம்ம ஸ்டஃபிங் ரெடி பண்ணுவோம். அதுக்கு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு சூடு வந்தோடனே 1 டேபிள் ஸ்பூன் மாதிரி இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ அதில் வந்து சாப் பண்ண இறைச்சியும் போட்டு நல்லா வதக்கிக்குவோம். நல்லா இந்த மாதிரி கலர் மாறணும், இன்னும் கொஞ்சம் கலர் இருக்குது. இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மஞ்சத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன், பிளாக் பெப்பர் 1/2 டீஸ்பூன், அப்புறம் வந்து மிளகாய்த்தூள் 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்குவோம். தண்ணியெல்லாம் வற்றணும். இந்த மாதிரி நல்லா வற்றி ட்ரையாக வந்ததுக்கப்புறம் நான் கேப்சிகம் வந்து ஆட் பண்ணுறேன். ரெட்டும் க்ரீனும் ஆட் பண்ணுறேன். இது ஆப்ஷனல் தான், வேணால் ஆட் பண்ணுங்கள், இல்லாட்டி விட்டுருங்க. எனக்கு இந்த ஃப்ளேவர் ரொம்ப பிடிக்கும், அதனால நான் ஆட் பண்ணுறேன். லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக வந்து இறைச்சி மசாலா, நான் பாபாஸ் பிராண்ட் யூஸ் பண்ணுவேன். அதில் 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணி கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ நல்லா பச்சை வாசம்லாம் போனதுக்கப்புறம் நம்ம சாப் பண்ணி வச்சுருந்த வெங்காயம், தக்காளி அதில் ஆட் பண்ணி லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு அது லைட்டாக கலர் மாறுற வரைக்கும் இருந்தால் போதும். வதக்கிட்டு அதுக்கு தேவையான உப்பு போட்டு வதக்கிக்குவோம். லைட்டாக வதங்கினா போதும், ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை. அப்படியே மூடி வச்சுருங்க, நல்லா ஆறட்டும். இப்போ வந்து ஒரு 8 முட்டை எடுத்துக்குவோம். ஃபஸ்ட்டு நான் ஒரு 5 முட்டை எடுத்துக்கிறேன். அந்த சாப்பர்லேயே நம்ம வந்து பீட் பண்ணிக்கலாம். உப்பு தேவையான அளவு போட்டுட்டு கொஞ்சமாக ஒயிட் பெப்பர் சேர்த்துருக்கேன். நல்லா பீட் பண்ணியாச்சு. இப்போ இதை வடிகட்டி இன்னொரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். இப்போ நல்லா பீட் ஆகிடுச்சு. இப்போ அதில் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த ஸ்டஃபிங் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் 5 முட்டைக்கு பாதி ஸ்டஃபிங்கை தான் அதில் ஆட் பண்ணுறேன்.
நீங்கள் வந்து எவ்வளோ தேவைப்படுதோ அந்தளவுக்கு முட்டை பீட் பண்ணி எடுத்துக்கங்க. ஏன்னா முட்டை சைஸ் பெருசு சின்னதுன்னு இருக்கும். நான் வந்து ஒரு 8 முட்டை யூஸ் பண்ணேன். எனக்கு 12 முர்த்தபா கிடச்சிச்சு. இப்போ மாவை வந்து நல்லா ஃப்ளட்டன் பண்ணிக்குவோம். பராட்டாக்கு நம்ம வளர்க்குற மாதிரி இல்லை முர்த்தபாக்கு வளர்க்குற மாதிரியே கூட நம்ம வளர்த்துக்கலாம். மாவை இந்த மாதிரி நல்லா வீசி பிய்யாமல் வளர்த்து எடுத்துக்குவோம். நார்மலாக வந்து முர்த்தபா செய்கிறப்ப நடுவில் கொஞ்சம் மொத்தமாகவும் ஓரம் கொஞ்சம் மெல்லிசாகவும் வைப்போம். இதுக்கு அந்த மாதிரி வைக்கணும்னு அவசியம் இல்லை. முடிஞ்ச வரைக்கும் ஓரம் வந்து நல்லா மெல்லிசாக இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. நடுவில் விட ஓரம் கொஞ்சம் மெல்லிசாக இருந்தால் நமக்கு மடிக்கும் போது சீக்கிரமாக வெந்துடும். இப்போ இந்த மாதிரி வளர்த்துட்டு அப்படியே தூக்கி தோசைக்கல்லில் போட்டுடலாம். இப்போ அதில் அப்போ இந்த மாதிரி தோசை மாவுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம்ல, அதில் ஒரு ஸ்கூப் வந்து நம்ம ஊற்றி கட்டமாக பண்ணிவிட்டு நம்ம மடிச்சிட வேண்டிதான். அடுப்பு வந்து ரொம்ப லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி லைட்டாக வெந்திருக்கும் மாவு. இல்லைனா ரொம்ப வெந்துருச்சுனாக்கா மடிக்கும் போது உடைய ஆரம்பிச்சிடும். இப்போ கட்டமாக நம்ம மடிச்சுக்கலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெய் ஆட் பண்ணி 2 சைடும் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வாட்டி எடுத்துக்குவோம். இது வந்து பிள்ளைங்கள்லாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நார்மல் முர்த்தபா கூட வெங்காயம் இருக்குது, வெஜிடபிள்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு எடுத்து போட்டுருவாங்க. இது வந்து ஒன்றுமே தெரியாது. நிறையா முட்டையும் இறைச்சியும் தான் தெரியும். விரும்பி பிள்ளைங்க சாப்பிடுவாங்க. ஒரு சைடு நல்லா ப்ரௌன் ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ நல்லா உப்பி வருது. அதனாலே உள்ளார நல்லா சீக்கிரமே வெந்துடும். ஆனால் நீங்கள் அடுப்பு வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சிங்க. கூட வச்சிட்டிங்கன்னா தீஞ்சிரும். கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெய் ஆட் பண்ணி நம்ம வந்து 2 பக்கமும் ஒருத்த சீருக்கு வேக வச்சு எடுத்துக்கலாம். நல்லா இப்போ கோல்டன் கலரில் வந்துருச்சு. இப்போ எடுத்துருவோம். இப்போ அடுத்து வந்து அதே மாவு யூஸ் பண்ணி இன்னொரு ரெசிபி பார்க்க போகிறோம். முர்த்தபாலே சீஸ் முர்த்தபா செய்ய போகிறோம். இப்போ மாவு நல்லா அதே மாதிரி வளர்த்துக்குவோம். கல்லில் போட்டுட்டு அதே மாதிரி ஒரு ஸ்கூப் வந்து ஸ்டஃபிங் போட்டுட்டு மேலே வந்து மொசரல்லா சீஸ் போடுறேன். நீங்கள் மொசரல்லா சீஸ் இருந்தால் மொசரல்லா போடுங்க. அப்படி இல்லைனா ஸ்லைஸ் சீஸ் கூட போடலாம். அதே மாதிரியே மடிச்சிருவோம். இப்போ வந்து இதை திருப்பி போட்டுடலாம். கொஞ்சமாக எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா வாட்டிக்கும். 2 சைடும் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சு பாருங்கள். பார்க்கவே செம்மையாக இருக்குது. இதுக்கு வந்து ஒரு சலட் ஒன்று கொடுப்பாங்க, ஆனியன் சலட் ஒன்று கொடுப்பாங்க. அதுக்கு பொடிசாக வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதில் வந்து வினிகர் ஒரு டீஸ்பூன் மாதிரி ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்குவோம். இது மலேசியாவில் கண்டிப்பாக கொடுப்பாங்க முர்த்தபா வாங்கினா. இதுக்கு வந்து ரோஸ் எசன்ஸ் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கங்க. ஒரு 1/2 டீஸ்பூனுக்கும் கம்மியாகவே நீங்கள் ஆட் பண்ணிக்கங்க. அப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து சுகர் ஆட் பண்ணிவிட்டு ஃபுட் கலர் ரெட் இல்லாட்டி பிங்க் ஏதாச்சும் இருந்தால் அதையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து முர்த்தபாவோட சைடிஷ். அதுக்கு இங்கே மலேசியா முர்த்தபாக்கு வந்து கொஞ்சம் இறைச்சி கறி இல்லை கோழிக்கறி ஏதாச்சும் கொடுப்பாங்க. இந்த சலட் வச்சு தான் நமக்கு சர்வ் பண்ணுவாங்க. அடுத்து ஒரு ரெசிபி பார்க்கலாம். அதே மாவு வச்சு மாவு வளர்த்து இந்த மாதிரி போட்டுட்டு முட்டையை வந்து நடுவில் போட்டு இந்த மாதிரி பரத்தி விட்ருவோம். இந்த நம்ம இந்தியாவில் வந்து எக் லாப்பான்னு சொல்லுவாங்க, முட்டை லாப்பான்னு சொல்லுவாங்கள்ல, அதே மெத்தட் தான். மலேசியாவில் வந்து ரொட்டி தெல்லூர்னு சொல்லுவாங்க, முட்டை ரொட்டின்னு சொல்லுவோம். இப்போ அதை இந்த மாதிரி மடிச்சுட்டு லைட்டாக எண்ணெய் ஆட் பண்ணி 2 சைடும் நம்ம வேக வச்சு எடுத்துக்க வேண்டியதான். நல்லா மொறுமொறுன்னு கிறிஸ்பியாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம நார்மல் பராட்டா செய்கிறத விட இது ரொம்ப ஈஸி தான். நார்மல் பராட்டா நம்ம செய்யணுன்னா பேட்டா போட்டு வச்சுட்டு வெயிட் பண்ணி திருப்பி செய்யணும். இதுனா நம்ம ஒருத்தரை 2 மணி நேரம் பிணைஞ்சி வச்சுட்டாக்கா வேலை முடிஞ்சிடும். இது வந்து பிளேன் பராட்டா, ரொட்டி சானை, மலேசியா ரொட்டி சானை. அதையும் கட்டமாக மடித்து போட்டு இந்த மாதிரி 2 சைடும் வாட்டி எடுத்துக்குவோம். அடுத்து அதே மாதிரி மாவு போட்டுட்டு நடுவில் சீஸ் ஆட் பண்ணுறேன். நம்ம ஸ்டஃபிங் வந்து என்ன வேணாலும் வச்சுக்கலாம். இங்கே சாடின் வச்சு கொடுப்பாங்க, அப்புறம் பனானா வச்சு கொடுப்பாங்க, இது கண்டென்ஸ் மில்க் கூட வச்சு கொடுப்பாங்க. எது வேணுமோ அதை நம்ம போட்டுக்கலாம், நல்லாயிருக்கும். அதே மாதிரி எண்ணெய் ஆட் பண்ணி 2 சைடும் நம்ம வாட்டி எடுத்துக்குவோம். நல்ல மாவு உப்பி வருது பாருங்கள். அதனால் நல்லா வெந்து நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும். ஒரு மாவு வச்சு நம்ம 6 மாதிரி டிஃப்ரெண்ட் டிஷ் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப ஈஸி தான்.
இப்போ அடுத்து வந்து பரோட்டா மாவு நல்லா வளர்த்துக்குவோம். நல்லா நீட்டமாக வளர்த்துக்குங்க, பிஞ்சாலும் பிரச்சனை இல்லை. நல்லா இந்த மாதிரி நீட்டமாக வளர்த்துட்டு இந்த மாதிரி ஒரு சர்க்கிள் ஷேப் பண்ணிக்கோங்க. இது வந்து பேர்ட்னெஸ் பரோட்டா செய்கிறதுக்கு இப்படி தான் செய்யணும். இப்போ ரவுண்டாக வச்சுட்டு நம்ம எண்ணெய் ஊற்றி நல்லா வாட்டி எடுத்துக்குவோம். 2 சைடு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வாட்டி எடுத்துக்கலாம். திருப்பி போடும்போது கொஞ்சம் ஸ்லோவாகவே செய்யுங்க, இல்லாட்டி அது கலண்டு வந்துடும். இப்போ 2 சைடு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வாட்டிக்கலாம். இந்த நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சு. இப்போ நடுவில் கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணிக்குவோம். அதில் 2 முட்டையை உடச்சி இந்த மாதிரி ஊற்றிடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெய் ஆட் பண்ணி நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு இது வேக வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். சால்ட் அண்ட் பெப்பர் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ அதை நல்லா வெந்துருச்சு, எடுத்துருவோம். இதே இந்த மாதிரி கொலன்னு வேணாம், நல்லா வேக வச்சு தான் வேணும்னா அதுக்கு வந்து நம்ம ஒரு மூடி போட்டு வேக வச்சுக்க வேண்டியதான். மாவு வெந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி முட்டையை ஊற்றி ஒரு லிட் வச்சு க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ நல்லா வெந்துருச்சு பாருங்கள், இதுவும் ரெடி ஆயிடுச்சு. இந்த ஈத்க்கு நல்லா ஸ்பெஷலாக டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும் பார்க்க. இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து ஹனிகோம் அகர்-அகர் தான் செய்ய போகிறோம். அதுக்கு வந்து ஒரு 20 கிராம் அகர்-அகர் எடுத்துருக்கேன். அதில் ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன். இப்போ நல்லா அது மெல்ட் ஆகிற வரைக்கும் ஒரு 2 விசில் விட்டு எடுத்துக்குவோம். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ நம்ம வந்து ஜவ்வரிசிக்கு ரெடி பண்ணிக்கலாம். இப்போ ஃபுட் கலர் எல்லோ கலர் எடுத்துருக்கேன்னா, ஜவ்வரிசி நான் ஏற்கனவே வேக வச்சு வச்சுருக்கேன். ஜவ்வரிசி வந்து நல்லா தண்ணி கொதி வந்தோடனே எந்த அளவுக்கு உங்களுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு போட்டு இந்த மாதிரி கண்ணாடி பதத்துக்கு வர வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கங்க. அதில் ஃபுட் கலர் வந்து எல்லோ கலர் ஆட் பண்ணியிருக்கேன். இது ஹனிகோம் அகர்-அகர்னால எல்லோ கலர் போட்டால் கொஞ்சம் காம்பினேஷன் நல்லாயிருக்கும் பார்க்க. இப்போ அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம எந்த பவுலில் வந்து அகர்-அகர் செட் பண்ண போகிறோமோ அதில் வந்து நம்ம ஃபுல்லாக போட்டுக்கலாம். இப்போ அகர்-அகரும் நல்லா கரைஞ்சிருச்சு, மெல்ட் ஆகிருக்கு. இப்போ அதில் வந்து ஒரு 100 ml தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு அதை கொஞ்சமாக 100 பவுலுக்கு எடுத்துக்கிறேன். அதில் வந்து ஒரு 100 ml வந்து பால் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கலாம், இல்லை பசும்பால் கூட ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் சுகர் வந்து ஒரு 6 டேபிள் ஸ்பூன் மாதிரி ஆட் பண்ணி நல்லா மெல்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து ஏற்கனவே ஜவ்வரிசி போட்டு வச்சுருக்கோம்ல, அதில் வந்து இதை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். அந்த ஜவ்வரிசி கொஞ்சம் கொஞ்சம் கட்டி இருந்தாலும் அதையும் நல்லா உடச்சி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அப்போ தான் வந்து எங்கே பார்த்தாலும் பாலாக அழகாக இருக்கும் பார்க்கும் போது. செட் ஆனதுக்கப்புறம் நமக்கு பார்க்க ஹனிகோம் மாதிரியே இருக்கும். இது மேலே வந்து இன்னொரு லேயர் ஊற்றணும். இது வந்து ரொம்பவாக இருக்குது. நான் இன்னொரு பவுலுக்கு வந்து கொஞ்சம் பாதி பிரித்து எடுத்துக்கிறேன். இதை இப்போ வந்து 1 மணி நேரம் மாதிரி ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம், நல்லா செட் ஆகிடும். இப்போ இது பேலன்ஸ் இருக்கிறதுல வந்து கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு கருப்பட்டி இல்லை ப்ரௌன் சுகர் எது வேண்டாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இனிப்பு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஒரு 5 டேபிள் ஸ்பூன் மாதிரி ஆட் பண்ணிவிட்டு சுகர் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ 1 ஹவருக்கு அப்புறம் அந்த அகர்-அகர் எடுத்துருக்கோம். வெளியே வச்சு கூட நம்ம செட் பண்ண வைக்கலாம், கொஞ்சம் சீக்கிரம் வேலை முடியும்னு நான் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். இப்போ நல்லா செட் ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ இந்த மாதிரி ஃபோக் யூஸ் பண்ணி மேலே வந்து இந்த மாதிரி லைன் போட்டுக்குங்க. அப்போ தான் மேலே லேயர் நம்ம ஊற்றும் போது அது செட் ஆனதுக்கப்புறம் கலண்டு வராது, அப்படியே ஃபிக்ஸ் ஆகிடும். 2 லேயரும் பார்க்க நல்லாயிருக்கும். இந்த மாதிரி 2 இதுலேயும் பேட்டர்ன் போட்டுட்டு இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ப்ரௌன் சுகர் அகர்-அகரை வந்து மேலே ஊற்றிடலாம். பார்க்கவே ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும். இந்த வருஷம் ஈத்க்கு வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக எல்லோரும் வீட்டுமே அகர்-அகர் செய்வோம் நம்ம ஈத்க்கு. இந்த வருஷம் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள், பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ திருப்பியும் நம்ம க்ளோஸ் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். 1 மணி நேரத்துக்கு அப்புறம் எடுத்து பார்ப்போம். இப்போ 1 மணி நேரம் ஆயிடுச்சு, நம்ம எடுத்து பார்க்கலாம். பாருங்கள் நல்லா செட் ஆகிருக்கு. இப்போ இதை பவுல்லேருந்து நம்ம வெளியாக்கணும். பாருங்கள் 2 லேயரும் பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது, பளிச்சுண்டு. இப்போ ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு நம்ம கட் பண்ணிக்குவோம். இது எல்லாத்தோட அளவும் டிஸ்கிரிப்ஷனில் கண்டிப்பாக நான் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணிக்கங்க. இப்போ ஒன்று எடுத்து பார்க்கலாம்.
பாருங்கள் எப்படி அழகாக இருக்குன்னு இந்த ஜவ்வரிசி போட்டது ஹனிகோம் மாதிரி அழகாக இருக்குது பார்க்கவே. டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் இப்போ எப்படி இருக்குண்டு. டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருக்குது, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சர்வ் பண்ணும் போதும் பாருங்கள் பிளேட்டில் வைக்கும் போது எவ்வளோ அழகாக இருக்குண்டு. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஈத்க்கு செஞ்சு கொடுங்க ஃபேமிலிக்கு. 6-in-1 ரெசிபி தான் நம்ம இன்றைக்கி ட்ரை பண்ணியிருக்கோம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் ஃப்யூச்சர் அப்டேட்லாம் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். இன்ஷா அல்லாஹ் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.